vlogs. Today மீன் குழம்பு சமையல். வாங்க சமைக்கிறோம், ருசிக்கிறோம், பிடிக்கிறோம். என்ன இது? Hello friends. Today vlogs. Sunday சமையல். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யறது சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மீனை அலசிக்கலாம். இந்த மாதிரி செதில்லாம் சுத்தமாக எடுத்துட்டு அண்ணன் தான் பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அழகேஷ் அண்ணன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அலசிக்கிட்டு இருக்காரு. அலசி முடிச்சுட்டாரா? போட்டு அலசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மஞ்சள் போட்டு அலசிய வேண்டியதான். மீனை மஞ்சள் போட்டு அலசியாச்சு. அடுத்து குழம்பு வைக்கணும். வாங்க குழம்பு வச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுவோம். வாங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி இருக்கு, வெங்காயம் எங்கடா இருக்கு? வெங்காயம் மாதிரி நைஸா கட் பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். தெரியுது, நீ மூடு. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். நான் பண்ணணுமா? மூணா தான் வருது, 3 துண்டு தான் வருது. அது என்ன இது பண்ணணுமா? அலையாசனா நாளா கட் பண்ணி போட்டு என்ன அரைச்சிக்கணுமா? என்ன பச்சை மிளகாய் அதுல போடவா? சீரகம் நல்லா சூப்பரா பாத்துங்க. ஆனா தட்டு கழுவி வேற என்ன வேணும்? அந்த தட்டு கழுவவே இல்லை, நான் அதுல வச்சிருக்கா. தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நல்லா தட்டுன அவ்வளவுதான். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆகிறதுக்கு உள்ள வச்சுக்குவோம். போடுங்க. போட்டாச்சு. கொஞ்சம் பத்தாது, கொஞ்சம் அதிகமா போட்டு வேண்டியதான். பூண்டு போட்டுக்கணும், பூண்டு போட்டுங்க. அடுத்து பச்சை மிளகா, பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா, அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கண்ணா, கொஞ்சம் அதிகமா. பேசுனா வெங்காயம் போட்டுக்கலாம். அது தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். என்ன பண்ணும்? என்னது? என்னது? நான் சொல்லுங்க. அண்ணன் சொல்ல மாட்டாரு, வெக்கப்படுறாரு. தண்ணியா போட? தண்ணியா? புதினா போட்டுக்கணும். வேற என்ன பண்ணணும்? அந்த புதுசு புதுசா கட் பண்ண தெரியாதா? இல்ல நீங்க அதனால சொல்லுங்க. அத்தை என்ன பண்ணணும்? அத்தை என்ன பண்ணணும்? படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா.
மசாலா சேர்க்கணும். மசாலாவா? சரிங்க. அப்புறம் மீன் போடாண்டாமா? லாஸ்டா லாஸ்டா போடலாம். சரி, அடுத்து மசாலா போடுங்க. சொன்னே நிறா நான் பார்த்துக்கணும். நீ பாத்து. என்ன மசாலான்னு பேரு சொல்லுங்க. மீன் குழம்பு மசாலா. மீன் குழம்பு மசாலா. அடுத்தது மிளகாத்தூள் மசாலாவா போடுங்க. அடுத்தது மிளகா. இது என்ன மசாலா? என்ன ரசம் போடு. ரசம் போடுறதெல்லாம் போடுவீங்க. அடுத்து என்ன மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள்னு சொன்னேன். மல்லித்தூள் டப்பா எடு. மஞ்சத்தூள் டப்பாவா? எங்க இருக்கு மஞ்சத்தூள் டப்பா? என்னடா டப்பா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பாட்டுல இருக்கு. எவ்வளவு என்ன பண்ணோம்? தேவையான அளவு சொல்லுண்ண. நீ தான் சொல்லணும், நானா சொல்லுவேன். ஏன் நீங்க தானே மாஸ்டர். இப்ப குழம்பு சாப்பிடுற மாதிரி இருக்குமாண்ணா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்னென்ன பண்ணணும்? அது புளி ஊற்றணும். புளி ஊற்றணும். அப்புறம் ஏன் புளியை ஊற வச்சீங்க? என்ன மியூசிக் போடுறீங்க? மாஸ்டர் மாதிரி பண்றீங்க. இந்த கொத்து புரோட்டா கடையில போட்டோம்னா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்பா வேற லெவல்ல. அத்தை நான் புளி தட்டிடுமா? தரேன். அத்தை என்ன பண்ணும்? பேசுன ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. சும்மா இருந்தா என்னதான் பேசு ஏதாச்சும். எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன். வாய் தந்து பேசுன. இந்தா என்ன பண்ணணும் இப்ப சொல்லுண்ணா. புளி புளி வாய் திறந்து சொல்லு. புளி ஊத்தணுமா? இவ்வளவு புளியாடா போடுவீங்க? நீ தானே போட்ட. ஏன்டா இவ்வளவு போட்ட? கேமராமேன் ஏன் இவ்வளவு போட்ட? சிரிப்பு மாட்டான். எவ்வளவு அழகா பிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன? கொதிய விடணும். நெக்ஸ்ட் என்ன? ஜீரா. வாடா. எப்படிண்ணா சூடா இருக்கும்போது கையை உள்ள விடுவீங்களா? என்ன பண்ணணும்? சொல்லுங்க. என்ன ஓடுற? வாய்க்கு வந்து பேசுன. என்னண்ணா என்ன பண்ணணும்? மீனை போட வேண்டியது. 10 நிமிஷம். மீனை போட்டா மீன் குழம்பு ரெடி. சொல்லுங்க ரெடி. சொல்லுங்க. எப்ப போறாரு? மீன் குழம்பு வாழணுமா? முள்ளு என்ன புளி வாடதானே அடிக்குது. சரி இருடா. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எங்க மீன் மசாலா எடு. என்ன எல்லாத்தையும் கொட்டிட்டு மறுபடியும் மீன் மசாலா இருக்கு. ஏதோ பண்றீங்க. நல்லா நாளைக்கு சண்டே. ஒரு நாளதான் நான் சொதப்பிட்டேன். என்ன உங்கள்ட்ட கரெக்டா கேட்டோம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. வந்து எனக்கு மைண்ட் நான் தனியா பண்ணாதான்டா செட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன? ஏய் ப்ளேஸ் பண்ற அவ்வளவுதான்.
10 வருஷமா. 10 வருஷமாவா? 10 வருஷமா சமைக்கிறீங்க. எப்ப கல்யாணம் பண்றீங்க? சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சொல்லுண்ணா. எப்ப கல்யாணம்? 10 வருஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இல்ல. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல. சொல்லுண்ணா. எப்பண்ணா? ஏய் போடா. ஏய் கிளியர் பண்றா. நான் என்ன கிளியர் பண்றேன், அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? தொட. கடைசி நான் கிளியர் பண்றேன். நீங்க குழம்பு மட்டும் வைங்க. ஓரா புளிக்குது. புளி நிறைய போட்டீங்க. அவனை கேளு கிட்ட. அவனை கேமராமேன். புளி ஓரா இருக்குடா. கம்மியா போடுறான்னு கேட்டானு. அதுண்ணா. மீன் ஃப்ரை தான். மீன் ஸ்ப்ரேவா? என்னென்ன சிரிக்கிற? அவ்வளவுதான். என்ன சூடாயிடுச்சா? கல்லு சூடாயிடுச்சு. ஓகே, கொடுத்துக்கலாம். ஆரம்பிச்சாச்சு. போட்டுருமா? தலைவரே தெரிக்குதுடா. செம்ம சூடாயிடுச்சா கல்லு. வேற என்ன பண்ணணும்? கறி வச்சு போடுறான். ஆனால் கம்மியா வச்சுட்டேன். தோசைகள்ல வச்சா சூடு பண்ணாதான் அந்த சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னன்னு சொல்றேன்? நெக்ஸ்ட் என்ன? அப்படியே லைட்டா சிம்ல வச்சு அப்படியே சூடு பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து கருகி போகாம இருக்கும். அது வந்து எங்க அண்ணன் மாஸ்டர் தான், அழகேசன் தான் இந்த மாதிரி சொன்னாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அழகேசனா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னது? மீன் குழம்பா? எண்ணெய் ஊத்தவ மீன் குழம்பு ஊத்த சொன்ன மாதிரி. அடிக்கடி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே இதாயிரும், கருகிரும். லைட்டா எண்ணெய் ஊத்திக்குவோம். அழகேசனா, சொன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிடுவோமா? சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. என்ன இல்ல, பொன்னிறத்துல அப்படியே மொறுமொறுன்னு இருக்கு மீன். அப்படியே ஸ்லைஸா வேற வந்திருக்குது. வேகவே இல்லை, உண்மையில வேகவே இல்லடா. ஓகே, வெந்துருச்சு. இப்ப எடுத்துடலாம். ட்ரையான பாத்திரத்துல எடுத்து வச்சுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே நல்லா சாஃப்டா இருக்கு. நம்மளுக்கு கருகவும் இல்லை. கருகுனா வந்து நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இதுதான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸை போட்டுடலாம். தூள்லாம் எடுத்துருவோம், ஏன்னா கருகும். மீன் குழம்புனாலே ஸ்பெஷல் வந்து நாங்க தான். செட்டிநாடோட நாங்க சுவையான குழம்பு நாங்க தருவோம்.
என்னடா கேமராமேன் சிரிக்கிற? அடங்கொம்மால ஆண்மை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் எங்க லெமனுங்க? முருவலைன்னா தோசை, மீன் குழம்புக்கு பெஸ்ட்னா தோசை தான், வேற எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க, லேசா விளாவி விட்டு சரிங்க. நான் ஆஃப் பண்றேன். தரமான மீன், அடுத்தது தோசை குழம்பு. நல்லா இருக்கு. அழகேசனை வேற லெவலில் சமைச்சிருக்காரு, நல்லா தான் இருக்குது. அண்ணன் கீழே ஊற்றாமல் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு இருக்காரு, டென்ஷன் ஆகி. அதெல்லாம் கீழே ஊற்ற மாட்டோம்ண்ணே, கீழே ஊற்றிடுச்சு, வேற தொடச்சாச்சு, எது சொல்லுவார். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, அருமையாக இருக்குது, வேறு லெவல். கைகுண்ண இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.